2 பேருக்கு ஒருத்தர் வந்து சாமி எப்படி கோரிக்கை வைக்கிறான். என்ன கோரிக்கைனா, என்ன ஜெயிக்க வச்சீங்கன்னா என்ன இந்த தேர்தலில் எங்க ஜெயிக்க வச்சுட்டா சாமி, நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சதுமே உனக்கு பெரிய ஒரு செட்டு போட்டு கொடுத்துறேன், உனக்கு பெரிய தங்க கவசம் கொடுத்துறேன், உனக்கு பெரிய கோபுரம் அமைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இன்னொருத்தன், சாமி நான் நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இந்த தேர்தலில் ஜெயிச்சா நான் மக்களுக்கு நல்லது செய்வேன், இந்த மக்கள் நல்லா இருக்கணும், அதுக்காக எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற சாமி சொல்றார். நான் மலையில உச்சியில இருப்பேன், என்னை வந்து சந்திங்க, அங்க யாருக்கு ஜெயிக்கணும் உத்தரவு தரேன்றார். இந்த 2 நபர்களில் அந்த பணக்காரர் என்ன செய்யறாரு, நேர ஏதாவது தூக்கம் யோசிக்கிறார். இப்படி சீக்கிரத்துல சாமியை தரிசனம் முன்னாடி நம்ம போய் பார்த்துட்டோம்னா அவன் எப்படியாவது நம்ம சாமிகிட்ட வளர்க்க வாங்கிக்கலாம், அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு புரியணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு கற்பனை நம்ம சொல்லுவோம். ஒரு விமானத்தை பிடிச்சி போயிட்டான், அப்படியே ஒரு உதாரணம் சொல்றேன், ஏதோ ஒன்று போயிட்டான். ஆனால் அந்த இறைவன் அவருக்காக காட்சி அளிக்கவில்லை. உங்க தேடுறான், தெய்வத்தை சுத்தி சுத்தி பாருறான், எங்கேயும் என்ன இல்லை, தெய்வம் இல்லை. அது இன்னொரு நபர் இருக்காங்க, யாரு, மக்கள் நல்லா இருக்கணும், நம்முடைய இந்து மதம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். பார்த்தீங்களா, அவன் படிப்படியா நடந்து போறான். நடந்து போய் கஷ்டப்பட்டு வேறொரு போய் அவன் போய் சாமியை சந்திச்சுட்டான். அவன் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் 2 பேர் வந்ததுமே, ஏன்னா சமமான சக்தி உள்ளவர், எல்லாருக்கும் ஒரு பெண்களை பார்க்கக்கூடியவங்க நம்ம இந்து மதத்துடைய தெய்வங்கள்லாம். அப்ப அந்த தெய்வங்கள் காட்சி அளிக்கிறாங்க. 2 பேரும் வந்தீங்கப்பா, 2 பேருமே கோரிக்கை, 2 பேருமே ஜெயிக்கணும் ஆசைப்படுறீங்க, ஒரு ஆள் தான் ஜெயிக்க முடியும், ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பரிசோதனை வைக்கிறேன் அப்படின்றார். பணக்காரன் சொல்றேன், ஆர்மி நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன், உன்னை பற்றி நினைச்சிட்டு இருக்கேன், அப்போ நமக்கு கேள்வி சாமி அப்படின்னா இவங்களும் கேள்விக்கிறான். அப்போ தெய்வம் வந்து அவன் கேட்கிறான், வருகின்ற வழியில் எத்தனை விவசாயம் செய்து கொண்டிருந்ததை பார்த்தாய் அப்படின்னு கேட்கிறான். இதுக்கு யார் பதில் சொல்ல முடியும்? நடந்து போன பக்தர் சொல்ல முடியும். அதே போன்று எத்தனை கஷ்டப்பட்ட நபர்களை சந்திச்சீங்க அப்படின்றான். வழிநெடுல போயிட்டு இருக்கப்ப ஒரு வயதான முதியவர் நடக்க முடியாமல் இருக்காரு, அவருக்கு தண்ணி கொடுத்துட்டு வந்திருக்காரு. அதாக அவர் கேட்கிறார், எத்தனை பேருக்கு உதவி செஞ்சு தந்தீங்க? இப்படி பல கேள்விகளை கேட்டு எல்லாத்திற்கும் பதில் சொன்னவர் அந்த நடந்து போனவன் தான். அப்ப சொன்னார், 2 பேருமே என் பக்தர்கள், ஆனால் நீ என்னை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கம் மட்டும்தான் உனக்கு இருந்துச்சு, நீ என்னை எப்படியாவது வந்து சந்திச்சுவா, அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் என்னை சந்திக்க வருகின்ற பொழுது எத்தனை நபர்களை நீ பார்த்தாய், எத்தனை நபர்கள் உதவி செய்தால். வர வழியில ஒரு மூதாட்டிக்கு அவ தூக்கி விட்டுருக்கான், அந்த கஷ்டப்பட்டு விறகு வெட்டிட்டு, அந்த கதெல்லாம் பார்த்தீங்கன்னா விறகு வெட்டிட்டு தான் நம்மெல்லாம் இருப்போம். அப்படி விறகு வெட்டியை தூக்கி வச்சவங்கெல்லாம் இந்த சாமியை போய் சோதனை பண்ணியது என்ன பண்ணியிருக்காரு, அவரு மாறுவேடத்துல போய் இவன் மீறி அங்கே வந்துருவானா அப்படின்னு பல இடர்பாடுகள் கஷ்டங்கள்லாம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் மீறி அவன் வந்ததுனால அவனுக்கு உத்தரவு கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு, நீ ஜெயிப்பாய், ஏன்னா நீ ஜெயிச்சால் இந்த மக்களுக்கு நன்மை செய்வாய், இந்த மக்களுக்கு உதவி செய்வாய், ஒற்றுமையோடு வருவாய், சகோதரத்தோடு இருப்பாய் என்று எனக்கு நிச்சயம் நம்பிக்கை இருக்கின்றது. அதனால் நிச்சயம் நீ ஜெயிப்பாய், நல்லது என்று உத்தரவு கொடுக்கிறார். அதே போல வர வெற்றி அடைகிறார், மக்களுக்கு செய்கின்றார், மக்களுக்கு பல்வேறு திட்டங்கள் தருகிறார், பல்வேறு ஆன்மீக பணிகளை செய்கின்றார். அப்பொழுதுதான் இந்த இந்து தர்மம் அதைத்தான் சொல்கிறது, நாம் கஷ்டம்